இப்போ நம்ம காளான் கிரேவி தான் செய்ய போகிறோம். காளான் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கின்னு சோம்பு, தாளிப்புக்கு சோம்பு கல்பாசி போட்டுக்கணும், நல்லா தாளிச்சிக்கணும். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வதங்கிக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளியும் நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டதும் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லிமிட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. அடுத்தது காளான் போட்டு வெட்டி வச்சுக்கிற காளான்லாம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. காளானை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. அதையும் தேவையான அளவு கரம் மசாலா பொடியை கொஞ்சம் சேர்த்துக்குங்க, ஒரு ஸ்பூன் அளவு. நல்லா வதக்குங்க. போட்டு முதல்லையே நம்ம மிளகு, சீரகம், சோம்பு இது மூணும் நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கின்னு அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்ச பொடியை இதில் எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கணும் அந்த பொடியை. அடுத்தது கொத்தமல்லி தூவி பிரட்டி விடுங்க. சூப்பரான ஒரு காளான் கிரேவி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோவை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.